Taste the Daily. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தாக்கப்பட்டதற்கு நடவடிக்கை எடுக்காத மேயரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாமன்ற இயல்பு கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கடந்த மாதம் நடைபெற்ற கூட்டத்தின் போது அதிமுக கவுன்சிலர்கள் தாக்கப்பட்டதற்கு இந்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மேயரோ அதிமுக கவுன்சிலர் மீதே புகார் அளித்ததை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மாநகராட்சி கூட்டத்தின் பொழுது அதிமுகவுடைய மாமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி பேசுகையில், திமுகவினுடைய பெண் கவுன்சிலர் நேரடியாக எழுந்து அவரது இருக்கையை விட்டு வந்து அவரை தாக்கிய நிகழ்ச்சி அனைவருக்கும் தெரிந்ததே. இதற்காக இது யார் முன்னாலும் மேயர் முன்னாலே நடக்குது. இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய மேயர் தான் அந்த மன்றத்துக்கு பொறுப்பாளர், தலைவர், எல்லா கட்சிக்காரர்களுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மேயரே தவறான தகவல்களை மன்றத்திற்கும் பொதுமக்களுக்கும் கொடுத்து அதிமுக உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் பேரூராட்சி பிளம்பரை தகாத வார்த்தைகளால் பேசியது விடியா ஸ்டாலின் அரசின் ஆணவத்தை காட்டுகிறது. திமுக பேரூராட்சி துணைத் தலைவரான மீசை துரைசாமி என்பவர் பேரூராட்சியில் பிளம்பராக உள்ள எம்ஜிஆர் நகரை சேர்ந்த இனியன் என்பவரை பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வது தொடர்பாக அழைத்து தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். விடியா ஸ்டாலின் அரசில் அதிகார மமதையில் யாரை வேண்டுமானாலும் தரக்குறைவாக பேசலாம் என்ற அளவிற்கு சமூக நீதி தரம் கெட்டு போயுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மன்னாடிமங்கலம் கிராமத்தில் பாசனத்திற்காக உள்ள குளம் முறையாக பராமரிக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். முறையாக தூர்வாராமலும் பராமரிக்காததாலும் குளத்தில் கழிவுநீர் குப்பைகள் கலந்தும் பாசிகள் படர்ந்தும் காட்சியளிக்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு உற்பத்தியும் அதிகரித்து பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் குளத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலையில் அரசு பேருந்து மோதி பழ வியாபாரி பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரைக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாருதி ஆம்னி வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பழக்கடை நடத்தி வந்த உசைன் என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார்.